வெஜிடேரியன்ல கீமா ரெசிபியா? அதுவும் இவ்வளோ டேஸ்டாவா? அட ஆமாங்க, சோயா சங்க்ஸை சுடுதண்ணில ஊற வச்சு அரைச்சி எடுத்து மசாலா பச்சை பட்டாணிலாம் போட்டு கலந்து பட்டர் குக்கிங் கிரீம்லாம் போட்டா அவ்வளோ அருமையா இருக்கும். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சோயா கீமா. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பவுல் சோயா சங்க்ஸ், இது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து இதை நல்லா இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு அதை ஒரு மிக்சியில் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் முழு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பிரியாணி இலை, கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஃபைன் சாப் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இதை நல்லா பொடியாக கட் பண்ணதான் உங்களுக்கு இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ ஒரு லைட் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்ததும் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. குயிக்காக வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் மசியறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். இந்த டைமில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அது கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும், அதோட டெக்ஸ்சரே இப்போ மாறிடும். பாருங்கள் எப்படி இருக்குது. மிக்சியில் அரைச்செடுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஊற்றிக்கோங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மாங்காய் தூள், இது ட்ரை மேங்கோ பவுடர், லைட்டாக புளிப்பு தன்மை தரும், அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது கொதிக்கிற வரைக்கும் அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணி ஒரு 2 to 3 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் அப்படியே குக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சோயா சங்க்ஸ், அதை இது கூட ஆட் பண்ணி அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் ஒரே கலரில் தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நல்லா வெந்திருக்கும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு அந்த டிஷ்ஷுக்கு. இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஒரு பெரிய பீஸ் பட்டர் இதில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி, பொடியாக கட் பண்ண கோரியாண்டர் லீவ்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே ஒரு டெம்ப்டிங் லுக் அண்ட் ஃப்ளேவர் வந்துருச்சு. ஃபைனலாக குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா அந்த டிஷ்க்கு நல்ல ஒரு ரிச் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம டிஷ் ரெடி ஃபார் சர்விங். ஒரு ஹை ப்ரோட்டீன் சோயா கீமா ரெசிபி. நல்லா பட்டர், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி பட்டர்லேயே டோஸ்ட் பண்ண பண்ணை வச்சு நல்லா அள்ளி சாப்பிட்டிங்கன்னா ஆஹா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, நான், தந்தூரி ரொட்டி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் காம்பினேஷனில் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியனில் கீமா ரெசிபி இவ்வளோ டேஸ்டாக இருக்குமான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.